ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி லெட்டர் சீரியஸில் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் இது மாதிரி கேட்டிருந்தாலே ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை லைனாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஆல்ஃபபெட் சீரியஸை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லைனாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க கொஷினுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க கொஷினில் கேக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. அப்போ கே எங்கே இருக்குது, கேக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம் இருக்குது. அப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு தான் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்முலேருந்து என்ன இருக்குது, ஓ இருக்குது. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு மட்டும்தான் இருக்குது. திருப்பி ஓலேருந்து என்ன வரணும், கியூ வரணும். ஓகேவா? அப்போ இந்த கியூவை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கியூ இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லெட்டருக்கு போயிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கியூவோட கியூன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் திருப்பிலாம் மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அடுத்த லெட்டருக்கு போயிடுங்க. அடுத்த லெட்ரு ஜேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லுக்கு போயிருக்கு. ஜே எங்கே இருக்குது, ஜே தோ இருக்குது. மேலே இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜே டு எல் ஒரு வேர்டு தான் மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பாருங்கள், செகண்ட் லெட்ரு எல்லுலேருந்து எண்ணுக்கு போயிருக்கு. எல்லுலேருந்து என் அதே வேர்ட்லேருந்து எல்லுலேருந்து என் திருப்பியும் என்ன இருக்குது, ஒரு லெட்ரு தான் மாறி இருக்குது. திருப்பி எண்ணிலேருந்து ஒரு லெட்ரு கேப் விட்டு போட்டால் என்ன வரும், பி வரும். அப்போ கியூ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, கியூபி. அப்போ கியூபி எந்த ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் சி.